கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். இன்றைய வேத பகுதி ஓசியா அதிகாரம் 1. யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் குமாரனாகிய இஸ்ரேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும், பேயரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கின போது, கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கற்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிடு. ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகூமின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். அந்நாளில் இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். அவள் திரும்ப கற்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோரு காமா என்னும் பெயரிடு. ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை. நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வெள்ளினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். அவள் லோரு காமாவை முளை மறக்க பண்ணின பிற்பாடு கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது அவர், இவனுக்கு லோ கம்மி என்னும் பெயரிடு. ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதாயிருக்கும். ஓசியா அதிகாரம் 2. உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ரூகாமா என்றும் சொல்லுங்கள். உங்கள் தாயோட வழக்காடுங்கள். அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் வியாபாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவள். இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உரிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தர வெளியைப் போலாக்கி அவளை வறண்ட பூமியைப் போல் விட்டு அவளை தாகத்தால் சாகப் பண்ணுவேன். அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகள் ஆகையால் அவர்களுக்கு இரங்காதிருப்பேன். அவர்களுடைய தாய் சோரம் போனால் அவர்களை கற்பம் தரித்தவள் இலைச்சியான காரியங்களை செய்தால், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றால், ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாய் இருந்தது என்பாள். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். ஆதலால் நான் என் தானியத்தை அதன் காலத்திலும் என் திராட்சை ரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்ளுவேன். இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன். ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை. அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும்
அவளுடைய பண்டிகைகளையும் அவருடைய மாத பிறப்புகளையும் அவருடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவருடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுவேன். என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவருடைய திராட்சை செடிகளையும் அவருடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயினும் இதோ, நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்தில் இருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்தில் இருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கு மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். ஒன்று யோவான் அதிகாரம் 3. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படுக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால்
மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். நீதிமொழிகள் அதிகாரம் 3. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகளையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி, நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே.
கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். Our God is an awesome God, He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. Our God is an awesome God, He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. Our God is an awesome God, He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. إلهنا إلهنا إله عظيم يرشدنا من السماء بحكمة وسلطة وقوة. إلهنا إله عظيم. إلهنا إلهنا إله عظيم يرشدنا من السماء بحكمة وسلطة وقوة. إلهنا إله عظيم. Our God is an awesome God, He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. في يا جماعة حفلة تخرج صدقوني مش بهرج، عايزين نحيي شباب اعدادي وبعلى الصوت عليهم ننادي، بنقول لكم مش هننساكوا وقلوبنا تفضل وياكوا، كل تعبنا ده هو انتوا وانكوا تحسوا وانتوا. إلهنا إلهنا إله عظيم يرشدنا من السماء بحكمة وسلطة وقوة. إلهنا إله عظيم. هتوحشونا يا ولاد، كمان ما ننساش البنات، كل اصحابكم بيقولوا لكم عملنا الحفله دي علشان يوم جميل، يوم مش عادي، حفله باسم يسوع الفات، حفله عشان احنا نخرجكم اسره تانيه هتستقبلكم. Our God is an awesome God, He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. يسوع الرب الامين يكون معاكم كل حين، هيعز علينا بفراقكم كل يوم هنفتكر، احنا كان عندنا كلام جوه في قلبنا يا سلام، قلنا نطلع عليكم اغنيه تتعرض في الحفله دي. إلهنا إلهنا إله عظيم يرشدنا من السماء بحكمة وسلطة وقوة. إلهنا إله عظيم. يا رب هيعز عليا فراقكم في اللحظة دي، أسرة ثانوي هتفرح بيكم بأعلى صوت هتنادي عليكم، جيت اليوم ده عشان أسلم أغني أفرح وأتكلم، صدقوني مش بهزر ولا في كلامي هكتر، كل واحد من قلبه عايز يديكوا وانتوا بجوايز كلمة واحدة اتفضل قولها هنفرح الليلة بطولها. Our God is an awesome God, He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. Our God is an awesome God, He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. Our God is an awesome God, He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. في يا جماعة حفلة تخرج صدقوني مش بهرج، عايزين نحيي شباب اعدادي وبعلى الصوت عليهم ننادي، بنقول لكم مش هننساكوا وقلوبنا تفضل وياكوا، كل تعبنا ده هو انتوا وانكوا تحسوا وانتوا. إلهنا إلهنا إله عظيم يرشدنا من السماء بحكمة وسلطة وقوة. إلهنا إله عظيم. هتوحشونا يا ولاد، كمان ما ننساش البنات، كل اصحابكم بيقولوا لكم عملنا الحفله دي علشان يوم جميل، يوم مش عادي، حفله باسم يسوع الفات، حفله عشان احنا نخرجكم اسره تانيه هتستقبلكم. Our God is an awesome God, He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. يسوع الرب الامين يكون معاكم كل حين، هيعز
هيعز علينا فراقكم كل يوم هنفتكر احنا كان عندنا كلام جوه في قلبنا يا سلام قلنا نطلع لكم اغنية تتعرض في الحفلة دي. إلهنا إله عظيم يرشدنا من السماء بحكمة وسلطة وقوة. إلهنا إله عظيم. இப்போது டியூன் ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் 365 சேனல் கிடைக்கிறது. ஃபாலோ பண்ணுங்க.